வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டு 23/1/2015 ஒரு இரண்டாவது மேல்முறையீடில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன் தீர்ப்பை தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த வழக்கில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா, தந்தைக்கு பாகப்பிரிவினையின் போது கிடைத்த பூர்வீக சொத்தை அவரது மைனர் குழந்தைகள் மற்றும் மேஜரான குழந்தைகள் இருக்கும் நிலையில் குடும்ப தேவைக்காக விற்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நபருக்கு விற்க முடியுமா, அந்த விற்பனை செல்லுமா அப்படிங்கிற விஷயத்தை முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக, தந்தை பூர்வீக சொத்தை விற்கும் பொழுது மேஜரான பிள்ளைகளும் இருக்கிற நிலையில் அவங்கள அந்த ஆவணத்தில் ஒரு பார்ட்டியாக சேர்க்காமல் சொத்தை விற்பனை செய்தால் அந்த விற்பனை செல்லுமா அப்படிங்கிற விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. பூர்வீக சொத்தை தந்தை குடும்ப தேவைக்காகவும் குடும்ப தொழிலை அபிவிருத்தி பண்ணவும் புதிதாக வேறு சொத்துக்களை வாங்குவதற்கும் என்று குறிப்பிட்டு விற்பனை செய்தால் அதை யார் நிரூபிக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. பூர்வீக சொத்தை தந்தை விற்பனை செய்து விட்ட நிலையில் அதை குறித்து எவ்வித சவாலையும் செய்யாமல் அவரது வாரிசுகள் சும்மாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு எதிர்த்து வழக்காட ஒரு உரிமையே இல்லை அப்படிங்கிற ஒரு வாதத்தை சப்சிக்வெண்ட் பர்ச்சேசஸ் எடுக்க முடியுமா அப்படிங்கிற விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதுபோக பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நீதிமன்றத்தில் இது போன்ற பல வழக்குகள் நிலுவையில் இருக்குது. இந்த வழக்கில் பல முக்கியமான முன் தீர்ப்புகளை எல்லாம் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. அதெல்லாம் குறித்து வச்சுக்காங்க. என்கிட்டையும் இதுபோல் ஒரு வழக்கு இருக்குது. அது சம்பந்தமாக நாம் நீதிமன்ற தீர்ப்புகளை தேடி படித்து கொண்டிருக்கும் போது கிடைச்ச தீர்ப்பு தான் இந்த தீர்ப்பு. ஆனால் இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்கிற விஷயமும் என்கிட்ட இருக்கிற அந்த வழக்கும் வெவ்வேறான சங்கதிகள் கொண்டது. ஆக்சுவலாக என்கிட்ட இருக்கிற கேஸ்லையும் நான் சப்சிக்வெண்ட் பர்ச்சேஸருக்கு தான். ஆனால் சூழ்நிலைகள் வேறு போல் இருக்குது ரெண்டு வழக்குக்கும். நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த வழக்கில் 6 வாதிகள் இருக்கிறாங்க. ஜாவித் பாஷா, அலிமுதீன், ரஹமத் துனிஷா, சையது இப்ராஹிம், ஜலால், சையது அயூபு அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே முஸ்லீம்ஸாக இருக்கிறாங்க. பிரதிவாதிகள் கிட்டத்தட்ட 11 பேர் இருக்காங்க. ஹைகோர்ட் 2 பேரை இந்த வழக்கில் இம்ப்ளீட் பண்ணுறாங்க. 1வது பிரதிவாதி ருக்கம்மா, அதுபோக ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. சரியா? முக்கியமாக இந்த வழக்கை பொறுத்தவரை சிவராம் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். அவருடைய 2வது மனைவி தான் இந்த வழக்கில் 1வது பிரதிவாதி. இந்த 1வது பிரதிவாதி ருக்கம்மாவின் பிள்ளைகள் தான் இந்த வழக்கில் 2 முதல் 8 பிரதிவாதிகளாக இருக்கிறாங்க. இந்த வழக்கில் காட்டப்பட்டிருக்கிற 9வது பிரதிவாதி அந்த சிவராமின் முதல் மனைவி. 10வது பிரதிவாதி இந்த 3, 4, 5, 6 இந்த வாதிகள் இருக்காங்களா அவங்களுடைய தாயார். அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, சிவராமினுடைய 2 மனைவிகளும் குழந்தைகளும் தான் 1 முதல் 9 பிரதிவாதிகளாக இருக்கிறாங்க. இந்த 10வது பிரதிவாதி யாருன்னா அந்த 3 முதல் 6 வாதிகளின் தாயார். அவங்கள இந்த வழக்கில் அவங்க அந்த வழக்கில் சேர்ந்து வந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அவங்கள 10வது பிரதிவாதியாக காட்டியிருக்காங்க. இப்போ இந்த 6 வாதிகள் சேர்ந்து கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறாங்க. அந்த வழக்கில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வழக்கு சொத்துக்கள் சிவராமின் தந்தையான கிருஷ்ணப்பாவுக்கு சொந்தமானது. கிருஷ்ணப்பா உயிரோடு இருக்கும்போதே இந்த வழக்கு சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் என்று குறிப்பிட்டு அந்த சொத்துக்களில் எனக்கும் பங்கு வேணும்னு கேட்டு இந்த சிவராம் 1982 தந்தை கிருஷ்ணப்பாவுக்கு எதிராக ஒரு பாகப்பிரிவினை வழக்கை தாக்கல் செய்தார். அந்த வழக்கு இறுதியாக காம்ப்ரமைஸாக முடிக்கப்பட்டது. அந்த காம்ப்ரமைஸில் இந்த வழக்கில் கண்ட சொத்துக்கள் சிவராமுக்கு ஒதுக்கப்பட்டது. அப்படி காம்ப்ரமைஸ் டிகிரியில் ஒதுக்கப்பட்ட காலம் முதல் இந்த சிவராம் இந்த வழக்கு சொத்துக்களை பராமரித்தும்
நிர்வகித்தும் வந்தார். சிவராம் உயிரோடு இருக்கும் பொழுதே குடும்ப தேவைகளுக்காக சில சொத்துக்களை விற்பனை செய்து விட்டார். இந்நிலையில் சிவராம் 11/11/1991 தேதியில் இந்த வழக்கில் காட்டப்பட்டுள்ள ஏ அட்டவணை சொத்தை முதல் வாதிக்கு விற்பனை செஞ்சுருக்கிறாரு. அதே நாளில் பி அட்டவணை சொத்தை 2ஆம் வாதிக்கு விற்பனை செஞ்சுருக்கிறாரு. பின்னர் அதே தேதியில் 3வது அட்டவணை சி அட்டவணை சொத்தை சிவகுமாரி என்பவருக்கு வித்துட்டார். அந்த சிவகுமாரி 2005 3வது வாதிக்கு இந்த வழக்கு சொத்தை வித்துட்டாங்க. அதே போல் அதே சேம் டேட்டில் சிவராம் டி அட்டவணை சொத்தை ரஷீத் சாஹிப் அப்படிங்கிறவருக்கு வித்துட்டார். அவங்களுடைய வாரிசுகள் தான் இந்த வழக்கில் கண்ட 3, 4, 5, 6 வாதிகள் மற்றும் அந்த 10வது பிரதிவாதி. கிரய காலம் முதல் இந்த வாதிகள் வழக்கு சொத்துக்களை ஆண்டு அனுபவித்து வருகிறார்கள். சிவராம் குடும்ப தேவைக்காக சொத்துக்களை இந்த வாதிகளுக்கு விற்பனை செய்துவிட்டார். அந்த கிரையாவணங்கள் சட்டப்படி செல்லும். அந்த கிரையாவணங்கள் இந்த வழக்கில் கண்ட சிவராமின் வாரிசுகளையும் கட்டுப்படுத்தும். இருப்பினும் 2014ஆம் ஆண்டு திடீரென இந்த வழக்கில் கண்ட 1 முதல் 8 பிரதிவாதிகள் ஒரு கேவியட் மனுவை நீதிமன்றத்தில் எங்கள் மீது தாக்கல் செஞ்சு அனுப்புனாங்க. அதுபோக 1/2/2005 தினமலர் பேப்பரில் ஒரு பொது அறிவிப்பையும் போட்டாங்க. அந்த பொது அறிவிப்பில் இந்த வழக்கில் கண்ட சொத்துக்கள் அவர்களுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி விவரித்திருந்தாங்க. பின்னர் 7/6/2005 அடையாளம் தெரியாத சில நபர்களுடன் வழக்கு சொத்துக்குள் அத்துமீறி நுழையவும் எல்லை கற்களை பிடுங்கவும் முயற்சி செஞ்சாங்க. அதனால் வாதிகளாகிய எங்களால் இந்த வழக்கு சொத்தை நிம்மதியாக அனுபவிக்க முடியல. அதனால் இந்த வழக்கு சொத்து எங்களுக்கு பாத்தியப்பட்டதுன்னு அறிவிக்கணும். அதே நேரத்தில் எங்கள் வழக்கு சொத்தின் அனுபவத்திற்கு இந்த வழக்கில் கண்ட 1 முதல் 8 பிரதிவாதிகள் எந்த இடையூறும் செய்யக்கூடாது அப்படின்னு நீங்கள் பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் வழங்கணும் அப்படின்னு கேட்டு வழக்கை தாக்கல் செய்கிறாங்க. அப்போ அந்த வாதிகளுடைய பிளைண்ட்லேருந்து என்ன தெரியுது? சிவராமுக்கு பூர்வீக சொத்து ஒரு காம்ப்ரமைஸ் டிகிரியில் வருது. அதிலிருந்து அவர் சொத்தை அனுஷ்டித்து வந்த சூழ்நிலையில் சில சொத்துக்களை இந்த வழக்கையில் கண்ட சொத்துக்களை தவிர்த்து இதர சொத்துக்களை குடும்ப தேவைக்காக விற்றுவிட்டார் அப்படின்னு இந்த வாதிகள் அட்மிட் பண்ணிக்கிறாங்க. அதே போல் இந்த வழக்கில் கிட்டத்தட்ட ஒரு 4 ஐட்ட சொத்தை காட்டுறாங்க. 1வது ஐட்டத்தை 1வது வாதி 1991 சிவராமிடமிருந்து கிரை வாங்கியிருக்கார். அதே போல் 2வது ஐட்ட சொத்தை அதே தேதியில் 2வது வாதி கிரை வாங்கியிருக்கார். 3வது ஐட்ட சொத்தை சிவகுமாரி அப்படிங்கிறவருக்கு கிரையம் கொடுத்து அந்த சிவகுமார்ட்டிருந்து 3வது வாதி வாங்கிடுறாரு. 4வது அட்டவணை சொத்தை இந்த 3 முதல் 6 வாதிகளின் தகப்பனார் ரஹீப் சாஹிப் வாங்கிடுறார். அவங்க சொத்துக்களை கிரையம் வாங்கின முதல்ல அவங்க அனுஷ்டிட்டு வர்றாங்க. இந்த சூழ்நிலை இவங்க அந்த சொத்து எங்களுக்கு தான் சொந்தமானதுன்னு சொல்லி இந்த பிரதிவாதிகள் 1 முதல் 8 பிரதிவாதிகள் பிரச்சனை செய்வதால் அவங்க வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க. இந்த வழக்கிற்கு அந்த 1 முதல் 8 பிரதிவாதிகள் சிவராமின் வாரிசுகள் ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க. அந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சிவராம் குடும்பத்தின் கர்த்தா என்பதும் அவர் சொத்துக்களை பராமரித்தும் பாதுகாத்தும் வந்தார் அப்படின்னு வாதிகள் சொல்லியிருப்பது உண்மை. வழக்கு சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் என்பதும் ஃபைனல் டிகிரியில் இந்த வழக்கு சொத்துக்கள் சிவராமின் பாகத்திற்கு ஒதுக்கப்பட்டது அப்படின்னு வாதிகள் கூறுவது உண்மை. ஆனால் அந்த 1982 காம்ப்ரமைஸாக முடிக்கப்பட்ட அந்த வழக்கின் தீர்ப்பு காம்ப்ரமைஸ் டிகிரி 2வதாக நாங்கள் 1996 தாக்கல் செஞ்ச ஒரு வழக்கு தீர்ப்பால் ரத்து செய்யப்பட்டு விட்டது. அதனால் அந்த 1982 காம்ப்ரமைஸ் டிகிரி நடைமுறையில் இல்லை. அதை நாங்கள் வேற ஒரு வழக்கை போட்டு ரத்து பண்ணிட்டோம். எனவே இந்த வழக்கு சொத்துக்கள் ஒருபோதும் காம்ப்ரமைஸ் டிகிரி அடிப்படையில் சிவராம் வசம் ஒப்படைக்கப்படலை. வழக்கு சொத்தின் அனுபவத்தில் எந்த காலத்திலும் வாதிகள் கிடையாது. இந்த வழக்கு சொத்தின் அனுபவமானது எங்ககிட்ட தான் இருக்குது. வாதிகள் பெற்றுள்ள கிரயம் மோசடியானது. அந்த கிரயம் எங்களை எந்த வகையிலும் கட்டுப்படுத்தாது. சிவராம்கிட்ட இருந்து இந்த வாதிகள் கிரயம் வாங்கிய போது சில பிரதிவாதிகள் அந்த சமயத்தில் மேஜரான நபர்களாக இருந்தாங்க.
ஆனால் அவர்கள் அந்த ஆவணத்தில் ஒரு தரப்பினராக சேர்க்கப்படவில்லை. சிவராம் எந்த ஒரு சட்டப்பூர்வ தேவைக்காகவும் குடும்ப மேம்பாட்டிற்காகவும் சொத்துக்களை கிரயம் கொடுக்கவில்லை. சிவராம் எந்த லீகல் நெசசிட்டியும் இல்லாமல் சட்டவிரோதமாக சொத்துக்களை கிரயம் எழுதி கொடுத்துள்ளார். எனவே வாதிகளின் கிரயம் செல்லாது, வாதிகள் கேட்டுள்ள பரிகாரம் அவருக்கு கிடைக்கக்கூடியதில்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அந்த பிரதிவாதிகளோட ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன தெரியுது, அந்த காம்ப்ரமைஸ் டிகிரியை நாங்கள் வேறு ஒரு வழக்கு போட்டு அந்த தீர்ப்பின் மூலம் காம்ப்ரமைஸ் டிகிரியை ரத்து பண்ணிட்டோம். அதனால் காம்ப்ரமைஸ் டிகிரியின் அடிப்படையில் தாவா சொத்துக்கள் வந்து சிவராமுடைய அனுபவத்திற்கு வரல. ரெண்டாவது, சிவராம் பிறந்த வாதிகள் கிரையம் வாங்கின சமயம் குடும்ப வாரிசுகளில் சில பேர் மேஜராக இருந்தாங்க. அவங்கள அந்த கிரையாவணத்தில் ஒன் ஆஃப் த பார்ட்டியாக சேர்க்கலை. அதுபோக முக்கியமாக சிவராம் எந்த ஒரு குடும்ப தேவைக்காகவும் சொத்தை விற்கலை. அதனால் அந்த கிரயங்களை எங்களை கட்டுப்படுத்தாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த பிரதிவாதிகள் தந்தையான சிவராம் ஒழுங்கீனமாக வாழ்ந்து வந்தார், அவர் ஒரு குடிகாரர், அவர் ஒரு பொம்பளை பொறுக்கி, அவர் வந்து கெட்ட சகவாசங்கள் உள்ளவர், ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு சொத்தை விட்டார் அப்படின்னு ப்ளீலாம் எடுக்கலை. இது படித்து பார்த்ததுலேருந்து எனக்கு தெரியுது, சிம்பிளாக அவங்க வந்து சட்டப்பூர்வ தேவைக்காகவோ அல்லது குடும்ப மேம்பாட்டிற்காகவோ சொத்து கிரயம் செய்து கொடுக்கப்படவில்லைன்னு முக்கியமாக ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. கிரயம் கொடுக்கும்போது மேஜரான பிள்ளைகள் ஒரு 3 பேர் இருக்கிறாங்க, அப்போ அவங்கள ஒரு பார்ட்டியாக அந்த கிரையாவணத்தில் காட்டியிருக்கணும்ல, ஆனால் அவர் காட்டாமல் விற்றுருக்காரு, அதனாலையும் அது செல்லாது, அந்த கிரையாவணங்கள் வந்து செல்லாதுன்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறாங்க. நீதிமன்றம் இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க. வாதிகள் தரப்பில் 2 விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க, 8 டாக்குமெண்ட் குறியீடு செய்யப்படுகிறது. பிரதிவாதிகள் தரப்பில் 1 விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க, 2 டாக்குமெண்ட் குறியீடு செய்யப்படுகிறது. என்டையர் வழக்கையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து இந்த வாதிகள் தாக்கல் செஞ்சிருக்கிற சூட்டை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. என்ன கிரவுண்டில் டிஸ்மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, சிவராம் இந்த வழக்கில் கண்ட வாதிகளுக்கு கிரயம் எழுதி கொடுத்த சமயத்தில் சில வாரிகள் மேஜராக இருந்திருக்கிறாங்க, ஆனால் அவர்களை அந்த ஆவணத்தில் ஒரு பார்ட்டியாக சேர்க்கவில்லை. அதே போல் சிவராம் செய்து கொடுத்த கிரயமானது சட்டப்பூர்வ தேவைக்காக செய்யப்படவில்லை, எனவே அந்த கிரயங்கள் வந்து பிரதிவாதிகளை கட்டுப்படுத்தாது அப்படின்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. அந்த தீர்ப்பை எதிர்த்து இந்த வாதிகள் முதல் மேல்முறையீடு பண்ணுறாங்க. முதல் மேல்முறையீடை வந்து விசாரித்த அந்த நீதிமன்றம் வந்து பார்ட்லியாக அலோவ் பண்ணிடுறாங்க. என்ன கிரவுண்டில் அலோவ் பண்ணிடுறாங்கன்னா, முதல்ல அந்த வழக்கு சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள். இந்த பூர்வீக சொத்துக்கள் அப்படிங்கிறதுனால சிவராமுக்கு 4ல் 1 பங்கு சட்டப்படி உண்டு. இந்த வாதிகள் சிவராமிடமிருந்து கிரயம் பெற்றிருக்கிறாங்க, ஆனால் சிவராமுக்கு வழக்கு சொத்துக்களில் 4ல் 1 பங்கு மட்டும்தான் உண்டு. எனவே அந்த அளவுக்கு வாதிகளுடைய கிரயம் செல்லும் சொல்லி தீர்ப்பளிக்கிறாங்க. அதனை எதிர்த்து இந்த வாதிகள் உயர்நீதிமன்றத்தில் 2வது மேல்முறையீடு பண்ணுறாங்க. இந்த 2வது மேல்முறையீடு வர்றப்போ உயர்நீதிமன்றம் வந்து 2 இஷ்யூஸும் முக்கியமாக ஃப்ரேம் பண்ணுறாங்க. 1வது இஷ்யூ என்னென்னா, சிவராம் 1வது வாதிக்கு 1991 கிரயப்பத்திரம் எழுதி கொடுத்துள்ளார். அவரது வாரிசுகளான 1 முதல் 8 பிரதிவாதிகள் 1991 முதல் அதனை சவால் செய்யாத நிலையில் வாதிகள் பெற்றுள்ள கிரயங்கள் பிரதிவாதிகளை கட்டுப்படுத்தாது அப்படின்னு கீழமை நீதிமன்றங்கள் முடிவு செய்திருப்பது சரியா? இது ஒரு இஷ்யூ. இன்னொரு இஷ்யூ என்னென்னா, 18/4/1990 தேதியிட்ட சமரச தீர்ப்பாணையின் பேரில் சிவராம் பாகத்துக்கு கிடைச்ச சொத்தில் அவருக்கு தனிப்பட்ட உரிமை ஏதும் இல்லை அப்படின்னு சொல்லி கீழமை நீதிமன்றங்கள் முடிவு செய்திருப்பது சரியா அப்படின்னு 2 இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணுறாங்க. வழக்கில் விசாரணை ஆரம்பிக்குது. இந்த வாதிகள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் முக்கியமாக சில முன் தீர்ப்புகளை சுட்டிக்காட்டி ஆர்கியூ பண்ணுறார். அந்த தீர்ப்புகள்லாம் மிக முக்கியமான தீர்ப்புகள், அதை ஃபுல்லாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்காங்க. இப்போ பிளைன்டிவ் சைடு ஆஜரான ஆர்கியூமெண்ட் என்ன வாதத்தை வைக்கிறார் அப்படின்னா, சிவராம் தனித்தனியாக வாதிகளுக்கு
கிரைம் கொடுத்துருக்கார். அதாவது 1வது வாதிக்கு தனியாகவும், 2வது வாதிக்கு தனியாகவும், 3வது வாதிக்கு தனியாகவும், 4 முதல் 6 வாதிகளின் தந்தைக்கு தனித்தனியாக 4 கிரயப்பத்திரங்களை எழுதி கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த 4 கிரயப்பத்திரங்களையும் ஆட்சேபித்து இந்த வழக்கில் கண்ட பிரதிவாதிகள் தனித்தனியாக வழக்குகள் எதையும் ஒருபோதும் தாக்கல் செய்யலை. கூட்டு குடும்பத்தின் கர்த்தா அப்படிங்கிற அடிப்படையில் சிவராம் 1991 முதல் கிரயத்தை முதல் வாதிக்கு செய்திருக்கிறார். 1996 வரையில் பிரதிவாதிகள் அது குறித்து எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் 1996 ஒரு வழக்கை நீதிமன்றத்தில் அவங்களுக்குள்ளாக தாக்கல் பண்ணுறாங்க. இந்த வழக்கு முற்றிலுமாக லிமிட்டேஷன் ஆக்ட் ஆர்டிக்கல் 109 கீழ் தடை செய்யப்பட்டுள்ளது. பூர்வீக சொத்தை தந்தை விற்பனை செய்துவிட்டால் 12 ஆண்டுகளுக்குள்ளாக அவரது வாரிசுகள் அது குறித்து கேள்வி எழுப்பியிருக்கணும், சவால் செஞ்சுருக்கணும். ஆனால் இங்கே சவால் செய்யப்படவில்லை. 1991 சிவராம் முதல் கிரயத்தை செய்தபோது பிரதிவாதிகளில் சில பேர் மேஜராக இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு இந்த பிரதிவாதிகள் சொல்கிறாங்க. அப்படியானால் அந்த மேஜரான பிள்ளைகள் 3 ஆண்டுகளுக்குள்ளாக அந்த கிரயத்தை சேலஞ்சு செஞ்சு ஒரு வழக்கை தாக்கல் பண்ணியிருக்கணும். அதே போல் இந்த சிவராம் செய்து கொடுத்த கிரய ஆவணத்தில் அவரது பிள்ளைகள் சிலர் சாட்சிகளாக கையொப்பம் செய்திருக்கிறார்கள். அப்படியானால் சிவராம் கொடுத்த கிரயம் அவரது பிள்ளைகளின் அறிவுக்கு தெரியதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிள்ளைகள் மேஜரானாலும் கூட கர்த்தாவின் செயலை கேள்வி எழுப்ப முடியாது. இந்த வழக்கில் சிவராமால் செய்யப்பட்ட கிரயம் 12 ஆண்டு காலத்திற்கும் மேலாக ஒருபோதும் ஆட்சேபிக்கப்படவில்லை. எனவே பிரதிவாதிகளுக்கு ஆர்டிக்கல் 109 படி இந்த வாதிகளின் கிரயத்தை எதிர்க்க காலவரையறை இல்லை. ஆவணங்களில் தெளிவாக குடும்ப கடன்களை அடைக்கவும், பெங்களூரில் ஒரு வீடு வாங்கவும், வாகன தொழிலை மேம்படுத்தவும் கிரயம் கொடுப்பதாக தெளிவாக கூறப்பட்டிருக்கு. சிவராம் ஒழுக்கமற்று வாழ்ந்தார், சட்டப்பூர்வ தேவையின்றி விற்றார் அப்படின்னு ஒருபோதும் பிரதிவாதிகள் அவருடைய ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லலை. உண்மை இவ்வாறு இருக்க சிவராம் செய்த கிரயம் பிரதிவாதிகளை கட்டுப்படுத்தாது அப்படின்னு சொல்லி கீழமை நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்கியிருப்பது தப்பு. கூட்டு குடும்பத்தின் கர்த்தா அல்லது கணவரால் ஒரு சட்டப்பூர்வ தேவைக்காக செய்யப்படும் கிரயம் அவரது சட்டப்பூர்வ வாரிசுகளையும் கட்டுப்படுத்தும்னு சொல்லி 1997 9 SCC பேஜ் நம்பர் 701 அப்படிங்கிற வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பை சுட்டி காட்டுறாரு. அதுபோக கர்த்தா விற்ற சொத்தை அவரது சட்டப்பூர்வ வாரிசுகள் 12 ஆண்டுகளுக்குள்ளாக ஆட்சேபிக்காவிட்டால் கர்த்தா செய்த கிரயத்தை ரத்து செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி 2011 2 லா வீக்லி பேஜ் நம்பர் 928 அப்படிங்கிற வழக்கில் வழங்கியிருக்க தீர்ப்பையும் சுட்டி காட்டுறாரு. அதுபோக பல தீர்ப்புகளை சுட்டி காட்டி நீங்கள் வாதிகளுடைய வழக்கை அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த பிரதிவாதிகள் சிவராமின் வாரிசுகள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன வாதத்தை வைக்கிறார் அப்படின்னா, வழக்கு சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள், அது சிவராமின் தனிப்பட்ட சொத்துக்கள் கிடையாது. சிவராம் கிரயம் எழுதி கொடுத்த போது 3 பிரதிவாதிகள் மேஜர்கள். அவங்க 1981 மேஜர் ஆகிட்டாங்க. ஆனால் மேஜரான நபர்களை பார்ட்டியாக சேர்க்காம இவர் 1991 தனிப்பட்ட முறையில் சொத்தை கிரயம் எழுதி கொடுத்துக்கிறாரு. அதாவது எந்த விதமான சட்டப்பூர்வ தேவையிலும் இல்லாமல் மேஜரான பிள்ளைகளின் சம்மதமும் இல்லாமல் சொத்தை விற்கிறாரு. அந்த விற்பனையானது செல்லாது. இந்த சொத்துக்களின் அனுபவம் வாதிகளிடம் ஒருபோதும் இல்லை, பிரதிவாதிகள்கிட்ட தான் இருக்குது. வாதிகள் ரெக்கர் ஆஃப் பொசிஷன் கேட்கல, வெறுமனே டிக்ளரேஷன் அண்ட் பெர்மனன்ட் இன்ஜெக்ஷன் தான் கேட்டிருக்கிறாங்க. எந்த ஒரு சட்டப்பூர்வ தேவைக்காகவோ அல்லது குடும்ப அவசியத்திற்காகவோ இல்லாமல் கர்த்தாவால் சொத்து விற்கப்பட்டால் அந்த கிரயம் செல்லாது.
குடும்ப தேவைக்காக விற்கப்பட்டது அப்படின்னு சப்சிக்வெண்ட் பர்ச்சேஸை தான் நிரூபிக்கணும்னு சொல்லி 1994 லா வீக்லி பேஜ் நம்பர் 273 சோனப்பா ஐயர் வெர்சஸ் கேஆர் ராமுத்தாய் அம்மாள் அப்படிங்கிற வழக்கில் வழங்கியிருக்கிற தீர்ப்பை சுட்டி காட்டுறாரு. அதுபோக கர்த்தா சொத்தை விட்டு பெற்ற பணம் குடும்ப நன்மைக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் செலவு செய்யப்பட்டது அப்படிங்கிறத சப்சிக்வெண்ட் பர்ச்சேஸை தான் நிரூபிக்கணும். அப்படி நிரூபிக்காத நிலையில் கர்த்தா செய்த கிரயத்தை ஒரு சட்டப்பூர்வ தேவைக்காக செய்யப்பட்ட கிரயமாக கருத முடியாதுன்னு சொல்லி 2006 2 CTC பேஜ் நம்பர் 377 அப்படிங்கிற வழக்கில் வழங்கியிருக்க தீர்ப்பை சுட்டி காட்டி முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கியிருக்க தீர்ப்பு சரிதான், அதனால் நீங்கள் அதில் தலையிடுவதற்கு அவசியம் எதுவும் இல்லை, அதனால் நீங்கள் அப்பீலை டிஸ்மிஸ் பண்ணுங்கன்னு சொல்லி வாதாடுறாங்க. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்கிறது தான் நமக்கு முக்கியம். இப்போது இந்த வாதிகள் கீழ்கோர்ட்டில் தாக்கல் செஞ்சுருக்க வழக்கு, அதில் வழங்கப்பட்ட தீர்ப்பு, அவங்க தாக்கல் செஞ்ச அப்பீலில் வழங்கப்பட்ட தீர்ப்பு, இருதரப்பு வழக்கறிஞர்களும் உயர்நீதிமன்றத்தில் வச்ச வாதங்கள்லேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, வழக்கு சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள். தந்தைக்கு பாகப்பிரிவினையில் அந்த சொத்து கிடைக்கும் போதே அவருக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆனால் தந்தை சொத்தை 1991 விற்கிறாரு. விற்கும்போதே அவருடைய 3 பிள்ளைகள் மேஜராக இருக்கிறாங்க. ஆனால் அவர்களே ஆவணத்தில் சேர்க்கலை. இவர் குடும்ப கடனை அடைக்கவும் தொழிலை மேம்படுத்தவும் பெங்களூரில் ஒரு சொத்தை வாங்கவும் சொல்லி குறிப்பிட்டு சொத்துக்களை விற்றுட்டார். எப்போ விற்றுட்டார்? 1991 விற்றுட்டார். இப்போ பிரதிவாதிகள் அந்த கிரயம் செல்லாதுன்னு சொல்கிறாங்க. சப்சிக்வெண்ட் பர்ச்சேசர் என்ன சொல்கிறாங்க? குடும்ப தேவைக்காக விற்றுட்டாரு, அவ்வளோதான், சீன் முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த வாதிகள் வைத்திருக்கிற இந்த வாதம் சரியா? ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். 1982 ஆண்டு நடந்த பாகப்பிரிவினை வழக்கில் பிறப்பிக்கப்பட்ட சமரச தீர்ப்பாணையின் பேரில் வழக்கு சொத்துக்கள் சிவராம் பாகத்துக்கு ஒதுக்கப்பட்டது என்பதும் அவை பூர்வீக சொத்து என்பதும் இருதரப்பிலும் மறுக்கப்படலை. 2 பேருமே அதை ஒப்புக்கொள்கிறாங்க. அப்படியானால் வழக்கு சொத்துக்கள் சிவராமின் சுயசம்பாத்திய சொத்துக்கள் கிடையாது, அது பூர்வீக சொத்துக்கள். இந்த சூழலில் வாதிகளுக்கு கிரயம் செய்து கொடுக்க சிவராமுக்கு உரிமை இருக்கிறதா அப்படிங்கிறத தான் நாம் அந்த வழக்கில் பரிசீலிக்க வேண்டியிருக்கு. சிவராம் சட்டப்பூர்வ தேவைகளுக்காக வாதிகளுக்கு சொத்தை விற்றார் அப்படின்னு சொல்லி வாதிகள் கட்சி பண்ணுறாங்க. இந்த வாதிகள் பெற்ற கிரையாவணங்கள் கீழமை நீதிமன்றத்தில் எக்ஸ்பிட் A1 முதல் A3 மார்க் ஆகிருக்கு. அந்த டாக்குமெண்ட்டில் இதற்கான குறிப்புகள் இருக்குது. மேற்படி கிரயங்கள் சிவராமின் வாரிசுகளுக்காகவும் சேர்த்து தான் செய்யப்பட்டுள்ளது. அதனால் அந்த கிரயங்கள் அவரது வாரிசுகளையும் கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லி முக்கியமாக இந்த வாதிகள் ஆர்கியூ பண்ணுறாங்க. கிரைய ஆவணங்கள் 1991 ஆண்டு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு எல்லா பத்திரமுமே. ஆனால் சிவராம் 1991 கிரைய பத்திரங்கள் எழுதி கொடுப்பதற்கு முன்பாகவே இந்த வழக்கில் கண்ட 3, 5, 6 பிரதிவாதிகள் மேஜராக இருந்திருக்கிறாங்க. கூட்டு குடும்பத்தின் நன்மைக்காகவும் வேறு ஒரு சொத்தை வாங்கவும் குடும்ப கடன்களை தீர்க்கவும் கிரயம் எழுதி கொடுப்பதாக அந்த ஆவணங்களில் குறிப்புகள் இருக்குது. ஆனால் வாதிகளிடம் சிவராம் பெற்ற கிரயத்தொகையை கொண்டு சிவராம் பெங்களூரில் ஏதாவது சொத்து வாங்கினாரா அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரங்களும் இல்லை. ஏன்னா ஆவணத்தில் ஒரு குறிப்பு இருக்குது, பெங்களூரில் வேறு ஒரு சொத்தை வாங்குவதற்காக நான் விற்கிறேன் இருக்குது. ஆனால் அந்த கிரயப்பணத்தை வாங்கி சிவராம் பெங்களூரில் ஏதாவது சொத்து வாங்கினாரா அல்லது வேறு ஏதாவது சொத்துக்களை வாங்கினாரா அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரங்களும் இல்லை. கூட்டு குடும்ப சொத்தை ஒருவர் கிரயம் செய்யும்போது அந்த கிரயம் குடும்பத்தின் சட்டப்பூர்வ தேவைக்காக செய்யப்படுகிறதா, கிரயத்தொகை நியாயமான காரணத்திற்காக பயன்படுத்தப்படுகிறதா என்பதை விசாரித்து அறிந்து கொள்ள வேண்டியது அந்த சப்சிக்வெண்ட் பர்ச்சேசனுடைய கடமை. ஆவணத்தில் உள்ள குறிப்புகளை நீதிமன்றம் ரொம்ப மிக சாதாரணமாக எடுத்துக்கொள்ளலாமே தவிர அதுவே ஒரு கன்க்ளூசிவ் ப்ரூஃப் கிடையாது. டாக்குமெண்ட்டில் எழுதியிருக்குங்கிறதுக்காகவே அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை ஒரு சாதாரண ஒரு விஷயமாக எடுத்துக்கலாம். வாரிசுதாரர்கள்
கிரையதாரரின் உரிமையை மறுக்கும்போது அந்த கிரயம் உண்மையானது அப்படிங்கிறத அந்த சப்சிக்வெண்ட் பர்ச்சேசர் தான் நிரூபிக்கணும். வாதிகள் தரப்பில் PW1 விசாரிக்கப்பட்டவர் அவரது குறுக்கு விசாரணையின் போது சிவராம் கிரயம் செய்த போது அவருக்கு மேஜரான பிள்ளைகளும் இருந்தார்கள் அப்படிங்கிறத ஒப்புக்கொண்டிருக்கிறார். மேலும் மேஜரான பிள்ளைகளின் கையெழுத்து பெறவில்லை அப்படிங்கிறதையும் ஒப்புக்கொண்டிருக்கிறாரு. எனவே சிவராம் வாதிகளுக்கு கிரயம் செஞ்ச போது மேஜரான பிள்ளைகளின் ஒப்புதல் இல்லாமல் தான் அந்த கிரயத்தை செஞ்சு கொடுத்துருக்கிறாரு. இந்த விஷயத்தை 2 கீழமை நீதிமன்றங்களும் தீவிரமாக பரிசீலித்திருக்கிறாங்க. சிவராம் கிரயத்திற்கு முன்பாகவே அவரது மகள்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சுட்டாரு. அதே நேரத்தில் குடும்ப கடன்களை தீர்த்தார் அப்படிங்கிறதுக்கும் எந்த ஆதாரமும் இல்லை. எனவே சிவராம் குடும்பத்தின் நன்மைக்காகவோ மைனர்களின் நலனுக்காகவோ சொத்துக்களை வாதிகளுக்கு கிரயம் செய்யவில்லை. வாதிகளுக்கு 1991 முதல் கிரயம் செய்யப்பட்டுள்ளது. அந்த கிரயத்தை பிரதிவாதிகள் 12 ஆண்டுகளுக்கு மேலாக சவால் செய்யவில்லை. மேஜரான பிள்ளைகளும் 3 ஆண்டுகளுக்குள் சவால் செய்யவில்லை. அதனால் பிரதிவாதிகளுக்கு கிரயங்கள் குறித்து கேள்வி எழுப்ப ஆர்டிக்கல் 109 லிமிட்டேஷன் ஆக்டின் படி உரிமை இல்லை. அதே நேரத்தில் ஆர்டிக்கல் 60 படியும் 60 படியும் உரிமை இல்லை அப்படின்னு வாதிகள் சொல்கிறாங்க. ஆனால் வாதி பொசஸன் ரெக்கவரி பொசிஷனுக்கு பரிகாரம் எதையும் கேட்கல. அனுபவம் பிரதிவாதிகள் வசமே இருப்பதாக இந்த பிரதிவாதிகள் கட்சி செய்கிறார்கள். வாதிகள் வழக்கு சொத்தின் உடைமையில் இருப்பதற்கான ஆதாரம் எதையும் தாக்கல் செய்யலை. அதனால் ஃபஸ்ட் அப்ளைட் கோர்ட்டு சிவராம் உட்பட அவரது பிள்ளைகளுக்கு சரிசம பங்கு உண்டு அப்படின்னு தீர்ப்பளித்திருப்பது சரி. சுந்தர்ராஜ் வெர்சஸ் கஜன்ராவ் அப்படிங்கிற வழக்கில் கூட்டு குடும்ப கர்த்தா செய்த விற்பனை வாரிசுகளை கட்டுப்படுத்தும். அந்த விற்பனையை ரத்து செய்ய வேண்டுமானால் குடும்பத்தவர் ஒழுங்கீனமான செயலில் ஈடுபட்டார், சட்டவிரோத பரிவர்த்தனையில் ஈடுபட்டார் அப்படிங்கிறத இந்த பிரதிவாதிகள் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வாதிகள் ஒரு முன் தீர்ப்பை சுட்டி காட்டுறாங்க. ஆனால் அந்த முன் தீர்ப்பு இந்த வழக்கிற்கு பொருந்தாது. ஏன்னா சிவராமுக்கு வழக்கு சொத்துல 4 பங்கு தான் உண்டு. அவர் குடும்ப தேவைக்காக தான் சொத்தை விற்றார் அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. சிவராம் கிரயம் செஞ்ச போது அவருக்கு மேஜரான பிள்ளைகளும் இருந்திருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கன்சென்ட் வாங்கலை. அவங்கள அந்த ஆவணத்தில் ஒரு தரப்பினராக சேர்க்கலை. ஆவணத்தில் வேறு ஒரு சொத்தை வாங்குவதற்கு விற்பதாக எழுதியிருக்கு. ஆனால் வேறு ஒரு சொத்தை இவர் வாங்கவே இல்லை. வாதிகள் கொடுத்த கிரைய பணத்தை இந்த சிவராம் குடும்பத்திற்காக செலவழித்தார் அப்படிங்கிறத இந்த வாதிகள் நிரூபிக்கலை. அதனால் இந்த வழக்கு சொத்து பூர்வீக சொத்து, அந்த சொத்தில் சிவராமுக்கு 4 பாகம்தான் உண்டு. அதனால் அந்த அளவுக்கு தான் வாதிகளை கிரைய பத்திரம் செல்லும் அப்படின்னு சொல்லி கீழமை நீதிமன்றம் வழங்கியிருக்க தீர்ப்பு சரிதான்னு சொல்லி இந்த வாதிகள் தாக்கல் செஞ்சுருக்கிற 2வது மேல்முறையீடை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சு உத்தரவிட்டிருக்காங்க. எவ்வளோ ஒரு நுணுக்கமான முன் தீர்ப்புன்னு பாருங்கள். இப்போ இந்த தீர்ப்புலேருந்து சட்டார்னு நமக்கு ஒன்று புரிஞ்சிடும். பூர்வீக சொத்தை மைனர் குழந்தைகள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தந்தைக்கிட்ட இருந்து கிரயம் வாங்குறீங்கன்னா முதல்ல என்ன தேவைக்காக அவர் விற்கிறாரு அப்படிங்கிறத அந்த வாங்குபவர் அறிந்து கொள்ள வேண்டியது அவரது கடமைன்னு முக்கியமாக இந்த தீர்ப்பு சொல்லுது. அப்போ பூர்வீக சொத்தில் மைனருக்கும் பங்கு இருக்குன்னு தெரிஞ்சும் நாம் அந்த சொத்தை வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டா வாங்குவதற்கு முன்பாக தந்தைகிட்ட நீ எதற்காகையா சொத்தை விற்கிற, என்ன காரணம், உனக்கு கடன் இருக்குன்னு நீ சொல்கிறல்ல, யார் யார்கிட்ட எவ்வளோ கடன் இருக்குது, அவங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு லெட்டர் அல்லது அப்டிவிட்டோ போட்டு எழுதி வாங்கிட்டு வா. நீ வேற ஒரு சொத்தை வாங்க போகிறேன்னு சொல்கிறல்ல, அதற்கு நீ ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுட்டு வா. குடும்ப தொழிலை மேம்படுத்துவதற்காகன்னு சொல்கிறல்ல, அதற்கான லைசன்ஸை கொண்டா அப்படின்னு ஆவணங்களை வாங்கிக்கிட்டு தான் நீங்கள் சொத்தம் கிரையம் வாங்கணும். இல்லைன்னா பூர்வீக சொத்தை மைனர் குழந்தைகள் இருக்கத்தக்க நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா மிகப்பெரிய சட்ட சிக்கல்களை ஏற்படும். இந்த வழக்கில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா சப்சிக்வெண்ட் பர்ச்சேசர் தான் அனைத்தையும் நிரூபிக்கணும்னு சொல்லிட்டாங்க.
குடும்ப தேவைக்காக தான் தந்தை விற்றார். குடும்பத் தொழிலை மேம்படுத்த தான் தந்தை விற்றார். இளவர் குழந்தைகளை பராமரிக்க தான் தந்தை விற்றார். இளவர் குழந்தையின் கல்வி செலவுக்காக தான் தந்தை விற்றார். குடும்ப தேவைக்காக தான் தந்தை விற்றார் அப்படிங்கிற சங்கதி எல்லாத்தையும் சப்சிக்வெண்ட் பர்ச்சேசர் தான் நிரூபிக்கணும் அப்படின்னு ஆணித்தனமாக சொல்லிட்டாங்க. இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதில் நிறைய முன் தீர்ப்புகளை சுட்டி காட்டியிருக்காங்க. படித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும். ஏன்னா இப்போவுமே அரை மணி நேரம் தாண்டிடுச்சு. படித்து பாருங்கள். நன்றி.